ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியான மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிச்சிருக்காங்க. அதன் காரணமாக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 85 விழுக்காடு வாக்கானது தமிழ்நாட்டில் நேற்று பதிவாயிருக்கு. நிறைய இளைஞர் பட்டாலும் ஆர்வத்தோடு போய் வாக்களிச்சிருக்காங்க. டிவிக்கேக்கு நிறைய பேர் வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது இப்போது நிறைய விவாதிக்கப்பட்டு வருது. ஸோ இப்போ என்ன நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய மாற்ற தேடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க தேர்வு பண்ணக்கூடிய மாற்று சரியா தப்பா அப்படின்றது வேற கதை. ஆனால் இளைஞர் பட்டாலும் ஒரு மாற்ற தேடுதா? இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அவங்களுக்கு பிடிக்காம வேறு ஒரு அரசியல் தான் இங்கே சரியாக இருக்கும் அப்படின்றத இளைஞர்கள் தேடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்தது, மாற்ற இளைஞர்கள் தேடி போவது சரியா, எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டாக மக்கள் ஒரு மாற்று வேணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால தான் தொடர்ச்சியாக இந்த லாஸ்ட் ஒரு 5-7 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கமல்ஹாசன் அவர்கள் மாற்று அரசியல் பேசுகிறார், அப்புறம் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மாற்று அரசியல் பேசிகிட்டு இருக்காரு, இப்போ புதுசாக மாற்று அரசியல் பேசுகிறதுக்கு விஜய் உள்ளே வந்திருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக நிறைய கட்சிகள் பார்த்தோம்னா மாற்று அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஒரு விஷயத்துக்கான வெற்றிடம் இருக்கும்போது தான் அதை ஃபில் பண்ணுறதுக்கு புதுசாக உள்ள ஆட்கள் வருவாங்க. இப்போ கமர்ஷியலாக ஆக்ஷன் படத்துக்கு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நிறைய பேர் ஆக்ஷன் படத்தை எடுப்பாங்க. ஆக்ஷன் படம் எடுத்தால் நிறைய காசு வருங்க அப்படின்னு எடுப்பாங்க. அதே மாதிரி மாற்று அரசியல் வேணுன்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கும்போது தான் நிறைய புது கட்சிகள் மாற்று அரசியலை முன்வைத்து களத்தில் அவங்க இறங்குவாங்க. ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக களத்தில் மாற்று அரசியல் வேணும், இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் சரியில்லை அப்படின்ற ஒரு பார்வை 100% மக்களுக்கு இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, இப்போ என்டிகே 2016 வராங்க, அதுக்கப்புறம் எம்என்எம், அதுக்கப்புறம் டிவிகே, பாஜகவும் ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் மக்கள் ஒரு புது அரசியல் சக்தியை உருவாக்கணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இதில் நிறைய நேரங்களில் பெரிய ஒரு பின்னடைவும் ஏற்பட்டிருக்கு. இப்போ கமல்லாம் மக்கள் நம்பி ஓட் போடுறாங்க, பட் கமல் மக்களை ஏமாத்துறார். பச்சையாக சொல்லணும்னா மக்களை ஏமாத்திட்டார். பட் இருந்தாலும் மக்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குது, மாற்றம் தேவை அப்படின்ற அந்த ஏக்கம் இருக்குது. ஸோ அந்த தேடலில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐடியாலஜி 2016 ஃபர்ஸ்ட் டைமாக என்டிகே போட்டி போடுறாங்க. அது வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தலை தூக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு 8% ஓட்ஸ் வந்து தமிழ் நேஷனலிசமால வாங்க முடியுது, என்டிகேவால் வாங்க முடியுது. இது அங்கோட நிற்கலை. பாஜகவும் அதே மாதிரி ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாலஜி தான். அஃப்கோர்ஸ் நான் ஏற்றுக்காத ஐடியாலஜி, பட் இருந்தாலும் திராவிட கட்சிகள் இங்கே இருக்கும்போது அவங்கள மீறி ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு புது ஐடியாலஜியை முன்னிறுத்துறாங்க. அதுவுமே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மாற்று அரசியலை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஒரு மாற்று வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை காட்டுது. அப்புறம் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா பெரிய செழிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்லாம் டிஃபெண்டே பண்ண முடியாது. டிஃபெண்ட் பண்ணுறாங்களே, எங்கே டிஃபெண்ட் பண்ணுறாங்க? அவங்க வாரிசு அவங்க அப்படின்றாங்க. அது வெறித்தனமான சப்போர்ட்டர்ஸ் வேணால் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு டார்கெட்டை மாற்றிடுறாங்க. பாஜகவை வீழ்த்தணுமா குடும்ப அரசியல்? ஆமாம், குடும்ப அரசியல் அப்படின்னா பாஜகவை தாங்க வீழ்த்தணும். அது பாஜகவையும் அவங்க டிஃபைன் பண்ணிடுறாங்க. பாஜக வந்தால் கலவரம்லாம் வரும், யூபி மாதிரி பின்னுக்கு நம்ம மாநிலம் தள்ளிடுவாங்க, முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தான் அனுப்பிடுவாங்க, இங்கே பெரிய பிரச்சனை இருக்கும், அது இதுன்னு பாஜகனா இதுன்னு டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் பாஜக வேணுமா திமுக வேணுமா? அஃப்கோர்ஸ் திமுகவில் ஊழல் இருக்குது, திமுகவில் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குது. பட் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, பாஜக வேணுமா திமுக வேணுமா? நான் உட்காந்துக்கிட்டு திமுகவில் ஊழல்னு சொல்ல மாட்டேன், ஃபேமிலி பாலிடிக்ஸ்லன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் இருக்குது. ஆனால் நீ முடிவு பண்ணிக்க. ஒரு பெரிய பூதத்தை எதிர வச்சுட்டு அவன் வேணுமா இவன் வேணுமா, ஃபேமிலி பாலிடிக்ஸ் மோசமா பாஜக மோசமானதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆஃபரை நம்மகிட்ட வைக்கிறாங்க. ஆஃபர் யூ கேனாட் ரெஃப்யூஸ் அப்படின்னு காட்ஃபாதரில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வைக்கிறாங்க. மக்களும் பார்த்தோன்னா அப்புறம் சரி பாஜக வீழ்த்தணும்னா இவங்களுக்கு ஓட் போடலாம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ஸோ இப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸ் பார்த்தோன்னா பெரிய ஒரு பிரச்சனை. ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் அகாமடேட் பண்ண முடியாது. ஃபேமிலி பாலிடிக்ஸோட
கேரக்டரே அதானே, குணமே அதுதானே. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி கட்டுப்பாட்டில் ஒரு மாவட்டம் மாட்டிக்கும், ஒரு பகுதி மாட்டிக்கும். இந்த பதவி ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி கையில் மாட்டிக்கும். தொடர்ச்சியாக அவங்க தான் திரும்ப 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 அந்த பதவியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸ் ஆயிருது, இந்த தொகுதினா இந்த ஃபேமிலி கையில் தான். ஆனால் அந்த தொகுதிக்குள்ள நிறைய மாற்றம் நடந்துட்டு இருக்கும். சொசைட்டியில் சோஷியல் ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். சமூக மாற்றங்கள் ஒவ்வொரு தொகுதிகளையும் நடந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் உங்க மாவட்டத்துக்குள்ள சமூக மாற்றம் நடந்துட்டு இருக்கும். புதுசா நிறைய கம்யூனிட்டிஸ் மேலே ஏறி வருவாங்க. நேத்து பலவீனமா இருந்த மக்கள் இன்னைக்கு பலம் பெற்றிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு விருப்பம் என்னவா இருக்கும்? எனக்கும் அதிகாரம் வேணுன்ற விருப்பம் இருக்கும். ஆனா இங்க பார்த்தா ஒருத்தர் ஒரு வாரிசுக்கு உட்கார்ந்துருப்பார், நான் இடத்த கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருப்பார். அப்ப அது பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். நல்லா கவனிச்சிங்கன்னா 2016 இருந்தால் இந்த ஃப்ரீ பீஸ்லாம் நிறைய அதிகமாக இருக்குது. நிறைய இலவசங்கள் 2016 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2006 இந்த கலைஞர் டிவி கண்டிப்பாக நான் சொன்ன பொங்கலுக்கு காசு கொடுக்குறது, அந்த ஃப்ரீயாக பணம் கொடுக்குற கல்ச்சர்லாம் அதுலேருந்து வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் கொடுக்குற கல்ச்சர் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஒரு 20 வருஷமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த பணம்லாம் கொடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலை பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது தான். நல்லா நிர்வாகம் பண்ணணும், இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷனை நான் கொடுக்கணும், சமமான ரெப்ரசன்டேஷனை நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, எல்லாருக்கும் சமமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியல. கட்சிகளுக்குள்ள பெரிய லெவலில் ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்சினா இந்தந்த சாதிக்கு இந்த கட்சி, இந்தந்த சாதிகளுக்குலாம் இந்த இன்னொரு கட்சி. அப்போ நிறைய பேர் இதில் விடுபட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை. ரெப்ரசன்டேஷனே இல்லாதவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? கேஷ். உனக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னால் கொடுக்க முடியல, அதிகாரத்தை கொடுக்க முடியல, நான் வேணா உனக்கு கேஷாக கொடுத்துட்டு போயிடுறேன். இது சிம்பிளான ஒரு டீலாக இருக்குது பாருங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் எனக்கு பவர் தாங்கன்னு கேட்டால், இல்லை பணத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஒரு 5-10 கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, ஆனால் பவர் எனக்கு, அதிகாரம் எனக்கு வேணும். தற்காலிகமாக அவங்கள சைலண்ட் ஆகுறாங்க. ஆமாம். ஸோ இந்த பணம் கொடுக்குறது அதானே, தற்காலிகமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காம அதுக்கு காம்பன்சேஷனாக ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருது. கேட்டால் இதுக்கு என்னெல்லாமோ வியாக்கியானம் சொல்லுவாங்க. இது ஃபின்லாண்டில் பண்ணுறாங்க, நார்வேயில் பண்ணுறாங்க, இதெல்லாம் இலவசம்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எதுக்கு நீ முதல்ல கொடுக்குற? எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக தான் கொடுக்குற. இந்த கதையெல்லாம் நீங்கள் எப்போ பேசுகிறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பேசுகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்ற இன்டென்ஷனோட தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிமுக எதுக்கு இதை பேசுகிறாங்க, டிவிக்கு எதுக்கு இதை பேசுகிறாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இதை செஞ்சால் ஓட்டு கிடைக்கும்னு தெரியும். அதனால நீங்கள் இதை செய்கிறீங்க. ஸோ அதனால இந்த விஷயமும் நடக்குது. ஒன்று, இங்கே நிறைய பேருக்கு ரெப்ரசன்டேஷனில் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் காசை கொடுத்து அதை சரி செய்கிறீங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, புது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ஸ்பேஸை இது கிரியேட் பண்ணுது. மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாலுமே மக்களுக்கு கோபம் இருக்கும், உள்ளுக்குள்ள கோபம் இருக்கும். ஆனால் ரைட்டு, ஓகே, ஒரு விரக்தி இருக்கும். நீங்கள் சும்மா சாதாரணமாக கேளுங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? திமுகவுக்கு போட்டேன், இல்லை அதிமுக போட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் கேளுங்க, ஆமாம் என்னங்க பண்ண 2 பேரும் அப்படிதாங்க இருக்காங்க. அது பேர் விரக்தி, அது பேர் கோபம். அப்புறம் எதனா இப்போ கடந்த 5 வருஷத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, நிறைய இஷ்யூ ஆயிருக்கு, மக்கள் கொதிச்சிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு போய் கேட்டிங்கன்னா அதே கட்சி தான் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூக்கும் நம்ம ஓட்டு போடுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு மக்கள் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி கூட பார்க்கல, எனக்கு ஆப்ஷன் இல்லைன்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டே இருப்பாங்க, ஒய்ஃபுக்கு பயங்கர கோபம் இருக்கும், இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ரைட் இவரோடய இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் அப்படி யோசிப்பாங்க? குழந்தை இருப்பாங்க, நம்ம பிரிஞ்சிட்டோம்னா குழந்தைக்கு சிக்கலாகி போயிடும், இப்போ மேபி ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஹஸ்பண்டு கிட்ட இருக்கும், பிரிஞ்சு போனால் ரொம்ப கஷ்டம் இருக்கும், ஏதோ நிறைய காரணங்களுக்காக ரைட்டு இருந்து தொலைச்சிருவோம், பிரச்சனை இருக்குது சரியில்லை இருந்து தொலைச்சிருவோம்னு யோசிப்பாங்க. இதுவும் அதே தான். எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, நான் 5 வருஷம் புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன், இவங்களை விமர்சிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் எலெக்ஷன் கிட்ட வரும்போது வேற வழி இல்லையே, என்ன பண்ணுறது, போடுவோம், இருக்கிறது இவ்வளோதான், போட்டு தொலைப்போம். அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது திடீர்னு மாற்றத்துக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது எல்லாம் ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நான் பார்க்குறது என்னன்னா, இப்போ 67 திமுக பவருக்கு வராங்க. திமுக பவருக்கு வரும்போது அவங்க காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்திட்டு வராங்க, ஒரு நேஷனல் பார்ட்டியை காலி பண்ணிட்டு வராங்க, ஒரு ரீஜனல் பார்ட்டியாக வராங்க. நாங்கள் ஒரு ரீஜனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் 2 times கன்ஃபியூஸ் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஸ்டேபிளைஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஒரு ரீஜனல் பார்ட்டி கையில் தான் இருக்குன்னு அதை ஸ்டேபிளைஸ் பண்ணிடுறாங்க. திரும்ப காங்கிரஸ் பார்ட்டியால் ஏறி வர முடியாதுன்ற சூழல் ஏற்படுத்துறாங்க.
அந்த சூழல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸால நமக்கு அச்சுறுத்தல் இல்லைன்ற சூழல் ஏற்படும் போது ரைட், திமுகவுக்கு மாற்ற இன்னொரு திராவிட கட்சி தேவைப்படுது. ஏன்னா திமுகவையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் அதிமுக உருவாகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய புது கட்சிகள் உருவாகிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே இருந்த கட்சிகளும் பார்த்தோம்னா ஏறக்குறைய திராவிட கட்சிகளா மாறிடுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டியா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், திராவிட கட்சிகளா மாறுறாங்க. ஸோ 1967 திராவிட கட்சி 1 பவருக்கு வருது. அதுக்கப்புறம் அது 2ஆ மாறுது. அதுக்கப்புறம் நிறைய திராவிட கட்சிகள் உருவாகுது. இருக்கக்கூடிய மற்ற தேசிய கட்சிகளும் ஏறக்குறைய திராவிட கட்சிகளா மாறிடுது. இது திராவிட கட்சிகளோட எழுச்சி 2006 பீக்ல இருக்கு. டிஎம்டிகேவை நான் ஒரு ப்ராப்பர் திராவிட கட்சியை தான் பார்ப்பேன். இந்த திராவிட கட்சியோட அதே கட்டமைப்பு டிஎம்டிகேக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பீக்கு. புது கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே திராவிடம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்லோவா இந்த ட்ரெண்ட் இப்போ டவுன்வர்டாக திரும்ப ஆரம்பிக்குது. திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இப்போ காணாமல் போயிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் பலவீனப்பட்டு போயிட்டாங்க, விசிகே வீக் ஆகிட்டு இருக்காங்க, எம்டிஎம்கே பெரிய அளவில் கரைஞ்சிட்டாங்க, டிஎம்டிகே பெரிய அளவில் கரைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த சிறிய கட்சிகள் ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டு இருக்காங்க. பெரிய திராவிட கட்சிகள்லையும் ஒரு திராவிட கட்சி வீக்காக இருக்கு. அதிமுக இப்போ பலவீனப்பட்டிருக்காங்க. இப்போ நீ மறைமுகமாக அதிமுக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நம்மகிட்ட கோச்சிக்கிறாங்க. இப்போ இது பிளெயினான ஃபேக்ட். இது போன எலெக்ஷன்ல ரிசல்ட் இருக்கு. இப்போ ரிசல்ட் தான் தெரிஞ்சிடும்ல. ஆமாம், நீங்கள் 24 நீங்கள் பாஜகவோட அலையன்ஸை முறிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இல்லை பாஜக தேவைன்னு திருப்பி வரீங்க. ஏன்னா பாஜக இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் பேசிக் டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது நரேட்டிவை செட் பண்ண வேண்டிய அவசியமும் இப்போ கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வெறித்தனமாக நரேட்டிவ்லாம் செட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்காது. இது பிளெயினான ஃபேக்ட். இன்னைக்கு அதிமுகனால திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. இந்த லாஸ்ட் ஒரு 6 months அதுக்கு உதாரணம். பெருசாக பண்ண முடியல. ஸோ அப்போ சிறிய கட்சிகள் ஃபுல்லாக காணாமல் போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய திராவிட கட்சியும் பார்த்தோம்னா பலவீனப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட பலவீனப்படுவாங்கன்றது என்னோட பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுது, திமுகன்ற ஒரு திராவிட கட்சி பவர்ஃபுல்லான மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அந்த சிஸ்டம் எவ்வளவு டீஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு பாருங்க. ஒரு காலத்தில் அப்படியே மழை பெஞ்சா காளான்லாம் வேகமாக முளைக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா முளைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும்போது கொஞ்சமாக காணாமல் போவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் வளர்றாங்கன்னா என்டிகே வளர்றாங்க, எம்என்எம் ஒரு பாயிண்ட்ல வளர்ந்த அப்புறம் காணாமல் போயிட்டாங்க, டிவிகே வளர்றாங்க, அப்புறம் பிஜேபியும் வளர்றாங்க. இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஐடியாலஜிக்கலாக வேற. இப்போ இவங்க டிஎம்டிகே மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் அவங்க பெரிய மாற்றலாம் கிடையாது. அவங்க ஏறக்குறைய ஒரு திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அவங்க. தேமுதிக. ஆமாம், தேமுதிக, அப்புறம் மதிமுக, இவங்கெல்லாம் திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். பட் இந்த கட்சிகள் இருக்காங்க பாருங்க, இது டிஃப்ரெண்ட். இப்போ டிவிகே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரில் திராவிடம் இல்லை, கொஞ்சம் சமரசம் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பேரில் திராவிடம் இல்லைன்னாலே அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க வேற ஒரு கூட்டத்தை திருப்திப்படுத்த முயற்சி பண்றாங்க. திராவிடம் வேண்டான்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை திருப்திப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்புறம் திராவிடம்ன்றதுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு வரவேற்பும் கிடையாது. நீ வச்சுக்கணும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், அது பெரிய வரவேற்பு இல்லை. அது திராவிடத்தோட வீழ்ச்சியை காட்டும். வீழ்ச்சி தான் அது திராவிடத்தோட வீழ்ச்சியை காட்டு. இப்போ நான்லாம் நினைச்சிருக்கேன் பெரியார் இல்லாமலாம் இங்கே ஒரு கட்சி இருக்க வாய்ப்பே இல்லை 2007-8 இந்த காலகட்டத்திலாம். ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் இப்போ நம்ம சொன்னால் புரியாது யங்ஸ்டர்ஸுக்குலாம். இப்போ சோஷியல் மீடியா இருக்கனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அப்போல்லாம் இப்படி பேசிட முடியாது. ஒரு டிவிக்குள்ளே நீங்கள் போய் உட்காரணும்னா அந்த டிவி என்ன எதிர்பார்க்குதோ அதை நீங்கள் பேசணும். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் பெரியாருக்கு எதிராக பேசுறது, திராவிடத்துக்கு எதிராக பேசுறது, இவங்க பெண்ணியம்னு பேசுகிற விஷயங்களுக்கு எதிராக பேசுறது, இதெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸே இருக்காது. ஸோ அப்போ சில விஷயங்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க பாருங்க, அதை தான் நம்ம அங்கே பேச முடியும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காதுன்றதை விட உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இது ஒரு 2014-15 வரைக்கும் இந்த மாதிரியான சூழல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் ஸ்லோவாக டெவலப் ஆகுது. இந்த வெப்சைட்லாம் வரும்போதே கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெப்சைட் பார்த்தோம்னா கொஞ்சம் படிக்கக்கூடியவங்க தான் போய் ரீச் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அந்த யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரையும் போய் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சார்ந்திருக்குன்னு அவசியமே கிடையாது. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாமலும் வெளியே நம்மளால சர்வே ஆக முடியும். அதனால தான் இதெல்லாம் பேசுறோம். இல்லை நம்ம தனியாக வெளில பேசினா வாய்ப்பே இல்லைன்னா நம்ம அமைதியாக இருப்போம்ல. எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கு. 2014 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். டிவியில் இப்போ நான் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணும்போது திமுக எதிர்த்து பேசிடக்கூடாது, நம்ம இமேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம் யோசிப்போம். இப்போ அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. மேபி நம்ம கெரியரோட growth கம்மியாகுமா இருக்கும் யோசிக்காமல் செயல்படும் போது. பட் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ அதான் என்னோட பாயிண்ட். முன்னாடி அந்த ஸ்பேஸே இருக்காது. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தோம்னா சிறிய கட்சிகள் காணாமல் போயிட்டாங்க,
பெரிய திராவிட கட்சியில ஒன்று வீக்கா இருக்கு, ஆக்சுவலா 2 திராவிட கட்சியுமே வீக்கா தான் இருக்கு. ஆனா ஒரு திராவிட கட்சி வீக் ஆகும்போது, அது திமுக இருக்கக்கூடிய திராவிட கட்சி வீக் ஆகும்போது திமுகவை கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஸோ அது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுது. ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷனா பார்த்தோம்னா திமுகவும் வீக்கா தான் இருக்கு. திமுகனால இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது, நல்ல லீடர்ஷிப் யாரும் கிடையாது, நல்ல பேச்சாளர்கள் கிடையாது, அந்த கட்சியும் வீக்கா தான் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த திராவிட ஈகோ சிஸ்டம் வந்து வீக் ஆயிருச்சு. இது ஒரு சர்க்கிள் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது திமுக இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2 திராவிட கட்சியா மாறுது, நிறைய திராவிட கட்சிகள் உருவாகுது, மற்ற திராவிட கட்சிகளையும் உள்வாங்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய் திரும்ப திமுகலயே வந்து நிக்குது. அப்ப எப்படி திமுக மட்டும் ஸ்ட்ராங்கா ஒரு கட்சியா இருந்தா, இப்ப ஏறக்குறைய அந்த இடத்துக்கு இந்த சர்க்கிள் வந்து முடியுது. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இது காட்டுது. ஸோ அதனால கண்டிப்பா மாற்றத்துக்கான பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க தமிழ்நாட்டில். மாற்றத்துக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நிறைய மாற்றுன்னு சொல்லிட்டு கட்சிகளும் இருக்காங்க. ஆமா. ஆனா இளைஞர்கள் திரும்ப ஒரு திரைக்கவர்ச்சி, ஒரு ஒரு திரைப்படத்துல இருந்து வரக்கூடியவங்க, ஸோ அவங்க கிட்டேயே கொண்டு போய் கொடுக்கறது ஒரு சரியான போக்கு. அது எது மாற்று அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல பிரச்சனை இருக்காங்க. இப்போ சிம்பிள்ங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி புது புது மார்க்கெட் கிரியேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு கேன் வாட்டர் குடிக்கிற கல்ச்சர்லாம் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இல்லை. எல்லாம் சாதாரண தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, பைப் வாட்டரை சூடு பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திடீர்னு என்ன ஆகுது, சில பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்படுது. மேபி அதுக்கு சில பேஸும் இருக்கலாம், நோயில் அதை வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் கேன் வாட்டர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேன் வாட்டர் குடித்தாகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் கிரியேட் ஆகும்போது அந்த சூழல் நிறைய பேர் யூஸ் பண்ணவும் செய்வாங்களோ, புது மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு. சிலவன் என்ன பண்ணுவான், நல்ல ப்ராப்பரான கேன் வாட்டர் கொடுப்பான், சிலவன் ஏமாத்து ப்ராடக்டே உள்ள விடுவான்ல. ஸோ ஒரு மார்க்கெட் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா அந்த மார்க்கெட்டை சில பேர் நியாயமாக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அந்த மக்களை ஏமாத்துறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்ஸும் அதே மாதிரி தான். இப்போ இந்த கம்பேரிசன் கரெக்ட் கிடையாது, பட் பொலிட்டிக்ஸும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான். ஒரு மாற்றத்துக்கான ஸ்பேஸ் வருது. இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்ற புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. புதுசாக என்ன வேணுன்ற தெளிவு இல்லை, மாற்றுனா என்னன்ற தெளிவு இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, கமல் கிட்ட போகிறாங்க. கமல் கிட்ட போகும்போது ஒரு 5% மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இப்போ ரைட், நம்ம இந்த ஆள் பின்னாடி போய் இன்னைக்கு ஏமாந்துருக்கோம். இன்னைக்கு விஜய் கமலை விட பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல பண்றாரு, இன்னைக்கு விஜய் பின்னாடியும் போறாங்க. இது ஒரு ப்ராசஸ் தான் பார்க்குறேன். இப்போ நம்மளே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம்னு வச்சுப்போம், புரிதல் ரீதியா, அரசியல் புரிதல் ரீதியா ஒரு இடத்துல இருக்கும். இதுக்கு முன்னாடி இதை விட மோசமான இடத்துல தான் இருந்திருப்போம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகும். பொலிட்டிக்ஸ் எப்பவுமே இப்படிதான், சொசைட்டியும் அதே மாதிரிதான் ஃபங்க்ஷன் ஆகும். எடுத்த உடனேயுமே கரெக்டான மாற்றம் நோக்கி கரெக்டா மக்கள் சரியா போய் சேர்ந்துட மாட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மாற்றம் வேணும், அப்புறம் மாற்றம் வேணுன்ற போது அடுத்து என்ன பண்ணான்னு தெரியாது. ரைட், விஜய் மேபி மாற்றா இருக்கலாம், அப்ப விஜய் பின்னாடி எல்லாம் ஓடுறது. அதுக்கப்புறம் விஜய் மாற்றணும்னு வேற எங்கேயாவது டைவெர்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ சொசைட்டி இப்படிதான் ஸ்லோவா தான் இவால்வ் ஆகும். ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயம், விஜய் வந்தது கூட நான் பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறேன். விஜய் இன்னைக்கு அரசியல் படுத்திட்டார்ல, எல்லாத்தையும் யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வெளியே கூப்பிட்டு வந்து அரசியல் பேச வச்சுட்டாரு. அது தட்டையான அரசியல்ன்றது வேற. ஆனா அரசியலே பேசாதவங்க விஜய் அரசியலுக்கு வரலான்னு இவெல்லாம் அரசியலே பேசியிருக்க மாட்டான். இவெல்லாம் இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கான்ல. ஸோ அப்போ அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அரசியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் யோசிப்பாங்கல்ல, செகண்ட் ஸ்டெப் என்ன. 5 வருஷம் ஆயாச்சு, விஜய் மாற்றுன்னு நினச்சி பார்த்தோம், விஜய் மாற்று மாதிரி தெரியல, அப்போ அடுத்து என்ன. அப்போ அந்த ஒரு மாற்றுன்ற அந்த சக்தி போக போக செழுமை அடைய ஆரம்பிக்கும்ல, அதுக்கான வேலையை தான் நம்மளுமே பண்ணணும். ஸோ அதனால மாற்றம் டக்குன்னு உடனே வந்துடாது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் வரும், புதுசு புதுசாக ஒருத்தங்களும் வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க. விஜய் இன்னைக்கு ஏமாத்துற மாதிரி நாளைக்கு இன்னொரு நடிகர் ஏமாற்ற முடியாது. அவர் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். விஜய் தான் பீக்குன்றீங்க. ஆமா, இன்னைக்கு விஜய் கூட பாருங்க, இப்போ கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம்ன்றாரு, சென்ட்ரிசம்ன்றாரு. அப்ப திராவிடத்தோட அசோசியேட் ஆகாம ஒரு விஷயத்த டெவலப் பண்றாரு. அப்புறம் விஜய் வரும்போது பார்த்தோம்னா பெரியாருன்றாரு, தமிழ்ன்றாரு, திராவிடம்ன்றாரு, எல்லாத்தையுமே உள்ள கொண்டு. அப்ப இதுலயே ஒரு டெவலப்மெண்ட் இருக்குல்ல. கமலை விட விஜய் கொஞ்சம் பெட்டரா இருக்காரு பொலிட்டிக்கலா பார்க்கும்போது. அப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆள் டைவர்ஷனா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருப்பார். சொசைட்டி இப்படிதான் ஸ்லோவா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும், திடீர்னு பெரிய மாற்றங்கள் வருவானா. ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு சேஞ்சுக்கான ஸ்பேஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். இந்த தேவர்மகன் படத்தில் வந்து ஒரு டைலாக், எப்போ வந்து சேரும், அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவோம் கொலையே அப்படின்னு. ஸோ அந்த போல ஸோ ஒரு ப்ராசஸ்ன்றது ரொம்ப நாளாக இழுத்தா அது ஒரு வெறுப்பாயிராதா பிரபு? இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க, நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் தான்.
இதுக்கு முன்னாடி மாற்று வரும்போதும் நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த மாற்று வந்து அவங்க 80 வயசு ஆகி செத்து போயிருப்பாங்க. இனி மாற்று வந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி தான் கடுப்பாக இருப்பாங்க. இந்த தடவை மாற்று வரும்போதும் நிறைய பேருக்கு வயசு ஆகும். ஆனால் சொசைட்டி அப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை. மாற்று எப்போ வயசாகுதுன்னா ஆமாம், உங்களுக்கு வயசாகுது எனக்கு வயசாகுதுன்னு பார்க்க முடியாதுல்ல. இப்போ மாற்று எப்பப்போ வருது? ஒரு 50 to 80 இயர்ஸ் ஒருக்கா மாற்று வருது. அதுக்கு முன்னாடியும் வரலாம், பட் ஒரு 50 இயர்ஸ் ஆகுது மினிமம் ஆகுதுன்னு வச்சுப்போம். 50-60 இயர்ஸ் ஆகுது. அப்போ நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க நடுவில். ரெண்டாவது, ஒரு 50 இயர்ஸ் ஆகுதுன்னா மாற்று ஏற்பட ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி மாற்றுக்கான தேவை இந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வாழ்க்கையை தொலைச்சாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவை அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இன்னை விட பெட்டரா திராவிட கட்சிகள் ஃபங்க்ஷன் ஆனாங்க. அன்னைக்கு திராவிட கட்சிகள் புதுசாக எங்கே இருந்த காலகட்டம். ஸோ வயசாக வயசாக திராவிட கட்சிகளோட பலவீனம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, மாற்றுக்கான தேவையும் அதிகமாகுது. ஸோ அதனால இதை நம்ம ஒரு ப்ராசஸாக தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திராவிட கட்சி திமுக மட்டும் இருக்கு, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டோட இருக்காங்க. புதுசாக அப்புறம் அதிமுகன்ற கட்சி வருது, அப்புறம் அரசியலுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐடியாலஜிலாம் தாண்டி எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. புது புது கட்சிகள் உருவாக ஆரம்பிக்குது. புது கட்சிகள் உருவாகிறது ஏன் ஆரம்பிக்குது? திராவிட கட்சிகளால் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியல, முஸ்லிம்ஸை சரியா அகாமடேட் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகுது? முஸ்லிம்ஸ் கட்சிகள் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில சாதிகளை உள்ள கொண்டு வர முடியல, அப்ப சாதிகள் பார்த்தோம்னா தனித்தனி கட்சிகளா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்கன்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆனது இப்ப அப்படியே சுருங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நமக்கு இருக்க தேவை அன்னைக்கு இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம இதை வந்து ஒரு குடுப்பனையாக தான் பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ பர்சனலாக எனக்கு வந்து எப்படின்னா, பிஹைண்ட் நோட்ஸில் கொஞ்ச நாள் நான் ஒர்க் பண்ணேன். அந்த பீரியட்ல எனக்கு நல்ல விசிபிலிட்டி கிடச்சிது. அந்த பீரியடுக்கு முன்னாடி நான் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு ஃபீலிங் அப்போ இருந்தது, ஏதோ ஒரு மாற்றம் வருது மீடியா இண்டஸ்ட்ரியில். ஒரு 2016 எல்லாமே கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறாங்கன்றது. அந்த ஒரு 18 வரும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்துருச்சு, ஃபியூச்சர் இதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும்ல, இதுதான் நெக்ஸ்ட், இங்கே தான் சொசைட்டி மூவ் ஆக போதும், எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும். அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்து 2010 அந்த காலகட்டத்தில் இருந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அப்போ பெரிய டிவியில் ஹெட்டாக இருந்தார். ஃப்ரெண்டுன்றதை விட ஒரு கைட் மாதிரி, ஏன்னா அவர் கொஞ்சம் சீனியர் என்னை விட. அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி பெரிய ஒரு பூம் இருக்க போகுதுடா கேபி அப்படிம்பாரு என்கிட்ட. அந்த டைமில் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு பார்வை என்னன்னா, பெரிய ஒரு பூம் வரப்போகுது. இன்னைக்கு ஒரு 10 நியூஸ் சேனல் இருக்குன்னா, நிறைய நியூஸ் சேனல் வந்துட்டு இருந்தது அப்போ வரிசையா. இன்னும் ஒரு 40 சேனல் வரப்போகுது. ஜிஎஸ்சி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 100 சேனல் வரப்போகுது. ஒரு பெரிய பூம் இருக்க போகுது. ஏன்னா அவங்க இன்டர்நெட்டை யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல, இன்டர்நெட் டேக் ஓவர் பண்ணு நினைக்கல. அதில் தான் நிறைய பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பீட்டர் முகர்ஜிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த அந்த கேஸ்லாம் பெருசாக ஆச்சுல்ல. அதெல்லாம் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. பெரிய ஒரு பூம் இருக்குன்ற விஷயத்தை நம்பி தான். அப்பயும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எனக்கு இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ஏதோ ஒரு மாற்றம் கிரவுண்டில் எல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லை. இப்போ விஜய் வராரு. நேற்று ஒரு டிபேட்டில் உட்காந்துருக்கேன், ஒரு 5 பேர் பேசுகிறாங்க. எல்லாருமே விஜய் அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. எல்லாருமே விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டிபேட்டே விஜய் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. இதுவே ஒரு மாற்று தானேங்க. சம்பந்தமே இல்லாமல் நேற்று வந்து ஒருத்தரை வச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இது ஒரு மாற்று தானே. பொலிட்டிக்கலாக தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம திமுகவை டிஸ்கஸ் பண்ணல, அதிமுகவை டிஸ்கஸ் பண்ணல, பாஜகவை டிஸ்கஸ் பண்ணல, விஜயை டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாம். ஸோ இப்போ கிரவுண்டில் ஏதோ மாறிட்டு இருக்குல்ல, வேகமாக அடியில் மாறிட்டு இருக்குல்ல. அது போக டெக்னாலஜிக்கலாகவும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அடிக்க ஆரம்பிக்குது. 19ஆம் நூற்றாண்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துது, பொருளாதார மாற்றம் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா அதுக்கு தேவையான ஒரு புறச்சூழல் இருக்கு. பொருளாதார மாற்றம் அடித்தளம் நடக்கணும். அது அங்கே நடக்குது. இப்போ அப்புறம் மன்னராட்சிலாம் கொலாப்ஸ் ஆகுது. யூரோப் ஃபுல்லாக கடன்னு கொலாப்ஸ் ஆகுது. அதோட இம்பாக்ட் இந்தியாலையும் இருக்கு. இப்போ அந்த மாதிரியான மாற்றங்களும் நடந்துட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் டெக்னாலஜி சார்ந்த பெரிய க்ரோத் இருக்கு. இப்போ ஏஐயில் வந்து நிற்குது. அது இதெல்லாம் பொலிட்டிக்கலாகவும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அரசியல்வாதிகள் பெரிய ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் கிடையாது. புதுப்பேட்டை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஸ்டாண்டர்டு தான். அதை விட மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அவங்களுக்கு ஏஐ பற்றி பொருளாதார புரிதல், சோஷியலாஜிக்கல் புரிதல் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால இப்போ இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு கீழே பெரிய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு படாதுன்னு பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆகும் எல்லாம். ஸோ பெரிய சேஞ்ச் வருதுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.